ராவணாயாணம், இலங்கையின் புராண கதை, வலிமையின் அவதாரம், அழியாத புகழின் சின்னம். இலங்கையின் மன்னனான ராவணன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கதாபாத்திரம். நற்பண்புகளும் திறமைகளும் கொண்டவர். பெரும் அறிஞராகவும் சிவபக்தராகவும் நல் ஆட்சியாளராகவும் கலை வடிவமாகவும் இசை வல்லுனராகவும் போற்றப்படுகிறார். ராவணன் விஸ்ரவ முனிவருக்கும் கைகசி என்பவருக்கும் மகனாக பிறந்தார். 10 தலைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இது அவர் 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவர் என்பதை குறிக்கும் மகா பண்டித அடையாளமாகும். ராவணன் மிகச்சிறந்த வீணை இசைக்கலைஞர், சதுரங்க ஆட்டத்தை கண்டுபிடித்தவர் என்றும் சில கதைகள் கூறுகின்றன. ராவணன் ஈடு இணையற்ற சிவபக்தன். ஒருமுறை தனது பக்தியை நிரூபிக்க கைலாய மலையையே தூக்க முயன்றார். சிவன் தனது கால் விரலால் மலையை அழுத்த ராவணன் அடியில் சிக்கிக் கொண்டார். அப்போது அவர் சிவனை புகழ்ந்து சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாடினார். ஜடாடவி கலஜ்ஜல பிரவாஹ பாவிதஸ்தலே கலேவலம்பியலம்பிதாம் புஜங்க துங்க மாலிகாம் டமட்டமட்டமன்னிநாத வடமர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோது ந சிவ. அவரது இசையிலும் பக்தியிலும் மகிழ்ந்த சிவன் அவருக்கு ராவணன், உயர்ந்த குரலில் ஒலிப்பவன் என்ற பெயரையும், சந்திரஹாசம் எனும் சக்தி வாய்ந்த வாளையும் சிவன் ராவணனுக்கு பரிசாக அளித்தார்.